வெல்கம் டு வியர் புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்ட் 3. ஆல்ரெடி நம்மளுக்கு பார்ட் 1 பார்ட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் சிந்து மீது அரபு படையெடுப்பு, அதாவது எல்லாருமே ஸ்கிப் பண்ற ஒரு போர்ஷனா இருக்கக்கூடியது. பட் இது வந்து டிகிரி லெவல்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் எல்லாருமே படிக்கிறதா 5 வம்சங்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க டெல்லி சுல்தானியம்ல. அவங்கள பத்தி தான் டீடைல்டா இந்த செகண்ட் பார்ட்ல பார்த்தோம். அதாவது 11th ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த தேர்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுல்தானிய ஆட்சி நிர்வாகம், அவங்களுடைய பொருளாதாரம், கலை, கட்டிடக்கலை, அவங்களோட காலத்துல இருந்த இந்த புக்ஸ், சூஃபிசம், கலிஃபா பத்தி இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறக்காம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்றது இந்த போர்ஷன் தான். இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க, பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ரிலேட்டடா உங்களுக்கு பிவைக்யூ கேட்டிருக்காங்க. சோ அதனால பாத்துக்கோங்க. ஓகே, சுல்தானிய ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அரசும் மக்களும் சமூகமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சுல்தான்கள் பலரும் கலீஃபாவின் தலைமையை தாங்கள் ஏற்பதாக கூறினாலும் அவர்கள் முழு அதிகாரமுள்ள ஆட்சியாளர்களாக விளங்கினார்கள். ஆக்சுவலி என்னன்னா இந்த சுல்தானிய காலகட்டம் 1200 1000 காலகட்டங்கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா முஸ்லிம், அதாவது இஸ்லாமிய சமூகத்துல வந்து குடிமையா இருக்கட்டும், சிவில் குடிமை, இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், அல்லது நிதி நிர்வாகமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே யார் தலைமை ஆளுமை வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை வகிச்சாங்கன்னா கலீஃபாக்கள் அப்படிங்கிறவங்க தான். இந்த கலீஃபாக்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா முகமது நபியோடைய வாரிசுக்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்க தான் இந்த கலீஃபாக்கள். சோ இவங்களை கேட்டுட்டு தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம் என்னன்னா முகமது பின் காசிம் அவர்கள் வந்து சிந்து அரசரான தாகிர் மீது படையெடுத்து வருவாரு. சோ அந்த படையெடுப்புக்கு கூட கலிஃபாவோட அனுமதியோட தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த சிந்து பகுதியில கொள்ளையடிச்ச பகுதியில 5ல் 1 பங்கு வந்து கலிஃபாக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி அந்த காலகட்டங்கள்ல நிதி நிர்வாகங்கள்ல முக்கியத்துவம் வைத்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கலிஃபாக்கள். சோ அவங்கதான் எல்லா இஸ்லாமிய மக்களுக்கு மேலானவர்கள் அப்படின்றவங்க. சோ அவங்களுடைய பெர்மிஷனோட தான் எல்லாமே அப்ப நடந்துச்சு. சோ அதுதான் கொடுத்திருக்காங்க. இங்க சுல்தான்கள் எல்லாருமே வந்து நாங்க கலீஃபாவோட தலைமையை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர, பட் ஆனா அவங்களுடைய தலைமையை முழுமையா ஏற்கல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தாங்களே வந்து முழு அதிகாரம் படைத்தவர்களா, தாங்க தான் மேன்மையானவர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரீசன்ஸுமே இருக்கு. 1200 காலகட்டங்கள்ல வந்து கலீஃபாக்கள் பதவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்ச காலம்னு சொல்லலாம், அதாவது சுல்தான்கள் காலத்துல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கலீஃபாக்கள் இருந்தது எல்லாமே இதாயிட்டு வந்திருக்கும். அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார். இது கேட்பாங்க, தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்றத நம்ம குப்தர்கள்ல இருந்தே படிச்சுட்டு வரோம். அதுதான் இது. சோ இந்த தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா என்னன்னா கடவுள் தான் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு, சோ நாங்க வந்து கடவுளோட பிரதிநிதியா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்யறதுதான். சோ இந்த இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் மக்களுக்கு வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்க என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதுதான். அதுல வந்து யாரும் எங்களை கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்கும். சோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். இது யாருன்னு கேட்பாங்க, பால்பன் அவர்கள். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் ஆட்சியின் முடிவு காலத்தில் ஒரு சில சிறிய பகுதிகளை தவிர எதிரெதிர் முனைகளில் உள்ள காஷ்மீரத்தையும் கேரளத்தையும் உள்ளடக்கிய இந்தியா முழுவதும் தில்லியின் நேரடி ஆட்சிக்குள் வந்தது. சோ இது ஆக்சுவலி முகமது பின் துக்ளக் காலத்துல முகமது பின் துக்ளக்கோட ஒரு தவறான நடவடிக்கைன்னு கூட சொல்லலாம் இந்த இது. சோ யாருடைய ஆட்சி காலத்துல முகலாய பேரரசு விரிவடைந்து இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது யாரோட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது பின் துக்ளக் அவர்களோட காலம் தான். ஏன்னா இங்க மேப் பார்த்தா தெரியும் முகமது பின் துக்ளக்கோட காலத்துல எந்த அளவுக்கு இந்த ஷேட் ஆயிருக்கு பாருங்க, இந்த லைட் ஒரு மாதிரி பிங்க் மாதிரி இருக்குல்ல. சோ இந்த போர்ஷன் ஃபுல்லாவே வந்து அந்த காலத்துல முகமது பின் துக்ளக்குடைய துக்ளக் பேரரசா இருந்துச்சு. அப்போ அதாவது காஷ்மீர்ல இருந்து இங்க பாருங்க கேரளம், தமிழ்நாடுடைய அந்த மதுரை பகுதிகள் வரைக்குமே ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய போர்ஷன்ஸ் வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. ஆனா அலாவுதீன் கில்ஜி அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பல்வேறு படையெடுப்புகள் நடத்திருப்பாங்க. அலாவுதீன் கில்ஜியோடைய படைத்தளபதியான மாலிக் கஃபூர் வந்து அப்படியே மேல இருந்து கீழே வருவார். தேவகிரி, வாராங்கல், ஹொய்சாளர்கள், மதுரை பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா படையெடுத்துட்டு வந்து இங்க பெரும் செல்வங்களை கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா அவரு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவரு கொள்ளையடித்த பகுதிகளா இருக்கட்டும், அதாவது படையெடுத்து வெற்றி பெற்ற பகுதிகள வந்து தங்களோட இணைச்சுக்கல. ஏன் இணைச்சுக்கல அப்படின்னா, அத நிர்வாகம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தில்லியில இருந்து தமிழ்நாட்ட வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா, பல்வேறு சூழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னுட்டு அவங்க இணைச்சுக்கலாம். ஆனா முகமது பின் துக்ளக் என்ன பண்ணாருன்னா, எல்லா பகுதிகளும் எனக்கு கீழ இருக்கணும் அப்படின்னு நினைச்சவரு. சோ அதனால அவர் என்ன பண்ணாரு, சென்ட்ரல்ல வந்து தலைநகரம் மாத்துனாரு. அதாவது டெல்லியில இருந்து இங்க டெல்லி இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்திருப்பாரு. தேவகிரிக்கு மாத்திருப்பாரு. மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. சோ தேவகிரிக்கு மாத்தி சென்ட்ரல்ல நம்மளுடைய தலைநகரம் இருந்துச்சு அப்படின்னா, இங்க இருந்து நார்த்தையும் பாத்துக்கலாம், சவுத்தையும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து தலைநகரம் மாத்திருப்பாரு. ஆனா அவர் அது வந்து மிகப்பெரிய தவறான நடவடிக்கை அப்படிங்கறது கூடிய விரைவிலேயே புரிஞ்சுகிட்டு மறுபடியும் தலைநகர் வந்து தேவகிரியில இருந்து டெல்லிக்கே மாத்திருப்பாரு. சோ இந்த ஒரு விஷயம் இவருடைய காலத்துல நடந்த ஒரு விஷயமா குடுத்திருப்பாங்க. சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் இந்த பார்ட்ல இருந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது எந்த சுல்தான் ஆட்சி காலத்தில் அதாவது நிலப்பகுதிகள் அதிகமா இருந்துச்சு, ஆட்சி பகுதி அதிகமா இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. சோ அது வந்து முகமது பின் துக்ளக் காலத்துல. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அரச வாரிசுரிமை இப்போ ஒரு அரசர் இறந்துட்டாருன்னா, அவரோட மகன் தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும். அந்த மாரி எதுவும் ஒரு விதிகள் இல்லை அவர்களோட காலத்துல. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு ரூலுமே அப்படி இல்லாததுனால, சுல்தானிய ஆட்சி காலத்துல வாரிசுரிமை போட்டி இருந்துச்சு. சோ அது வந்து வழக்கமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த துர்க்கி பிரபுக்கள் வந்து அரசியல்ல வந்து தலையிட்டாங்க. அதனாலயுமே பல குழப்பங்கள் நடந்துச்சு. இது எல்லாமே வந்து நம்ம இது எல்துமிஷ் காலகட்டங்கள் எல்துமிஷ்க்கு அடுத்து பால்பன் வர வரைக்கும் இருந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல எவ்வளவோ வாரிசுரிமை போட்டிகள் நடக்கும். அண்ட் சுல்தான்களுடைய சூழ்ச்சிகள், அரசியல் தலையீடுகள் இத பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்து இக்தா அப்படிங்கிற இது. இக்தா உரிமையாளர்கள் வரி வசூலித்தனர். இக்தா அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். முக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்ல எக்ஸ்ட்ரா வாலிகள்னு குடுத்திருக்காங்க. உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல முக்திகள் மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. சோ அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி கூட கேட்கலாம். வாலிகள்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலி இக்தா அப்படின்னா என்னன்னா நிலங்கள். அரசர் வந்து படைய பராமரிச்சுக்கிறதுக்காக படை வீரர்களுக்கு வந்து குடுக்கக்கூடிய நிலங்கள தான் வந்து இக்தாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாரி யார் அந்த நிலங்கள வாங்கிக்கிட்டாங்களோ அவங்கள இக்தாதார்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த இக்தாதார்கள் அவங்களுக்கு குடுத்த பகுதியில இருந்து வரக்கூடிய வரிகள வந்து வசூலிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுல ஒரு பகுதிய வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வச்சுப்பாங்க. ஒரு பகுதிய அரசுக்குமே செலுத்த வேண்டியது மாரி இருக்கும். அதுக்கடுத்து அரசு சேவைக்கும் படைக்குழுக்களை பராமரிப்பதற்கும் சுல்தான்களுக்கு இவர்கள் தேவைப்பட்டனர். எதுக்காக இவங்களுக்கு இக்தா குடுத்தாங்க அப்படின்னாவே, ஏதாவது ஒரு போர்க்காலங்கள் வருது அப்படின்னா, அந்த காலங்கள்ல இவங்களோட படைய குடுத்து சப்போர்ட் பண்ணும் அந்த கவர்மெண்ட்க்கு, அந்த அரசுக்கு. அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த மாரி இக்தாக்கள் வழங்கப்பட்டது. அதுக்கடுத்தது சுல்தான்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள வந்து தங்களோட நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. சோ அதுதான் அந்த பகுதிகள் வந்து கலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய வருவாய வச்சுதான் சுல்தான்கள் தங்களுடைய சொந்த படைகள வந்து பராமரிச்சுக்கிட்டாங்க. சொந்த படைகளுக்கான அதிகாரிகளா இருக்கட்டும், அந்த வீரர்களுக்கு ஊதியம் வழங்குறது எல்லாமே வந்துட்டு இந்த இதுல இருந்து தான் வந்து அவங்க குடுத்திருப்பாங்க. சோ இவங்களோட நேரடி கட்டுப்பாட்டுல இருந்த நிலப்பகுதிகள்ல இருந்து வரக்கூடிய வருவாய். ஓகேங்களா? சோ அவங்களுடைய சொந்த படைகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹஸிமிகால்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க எப்படி வந்து அ அவங்களுடைய எல்லை பகுதிகள வந்து விரிவாக்கம் செஞ்சாங்க. அவங்களோட பிரதேச விரிவாக்கத்த செஞ்சாங்களோ, அதே மாரி இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறுகிய பகுதி இருக்கு. அங்க உங்களுக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்குது அப்படின்னா, உங்களோட எல்லை அதிகமாகுது. உங்களோட பிரதேச எல்லை அதிகமாகும் பொழுது, அங்கிருந்து நிலவரி அதிகமா கிடைக்குமா? சோ இந்த மாரி டாக்ஸஸ் அதிகமா கலெக்ட் ஆகும். அப்படிங்கும்பொழுது உங்களுடைய நிதி ஆதாரமும் பெருகும்ல. அதுதான் இந்த கான்செப்ட். பிரதேச விரிவாக்கத்திற்கு ஏற்றாற் போல நிதி ஆதாரமும் பெருகியது. உற்பத்தி பொருள்ல பாதிங்கிற அடிப்படையில நிலவரி கடுமையாக விதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பாதிக்கு பாதி நீங்க வந்து நிலவரியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த பரம்பரையா வரி வசூலிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌத்ரிகள்னு சொல்லுவாங்க. கிராம தலைவர்களை கோட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நிதி தேவைகள் கடுமையாக குறைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டது. அதாவது நீங்க அலாவுதீன் கில்ஜியோட காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த கிராம தலைவர்கள் மரபுரிமையா வந்துட்டு இருந்துச்சு. இத அவங்க கேன்சல் பண்ணாங்க. அதுக்கான ஒரு ரீசனுமே வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இவங்க கிராம தலைவர்கள்லாம் வந்து செல்வந்தர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வரி வசூலிக்கிறதுனால அவங்க நெறைய வந்து மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி இருப்பாங்க. சோ அதனால இவங்க செல்வந்தர்களா இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு ஓய்வு எடுக்க முடியுது. ஓய்வு எடுத்தாதான் சதி திட்டங்கள் தீட்டுறதுல வந்து இவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கறனால இவங்க கிட்ட வளங்கள் இருந்தா தானே இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. அவங்க கிட்ட இருந்த நிலங்கள வாங்குனாங்க. சோ இந்த மாரி இந்த கிராம தலைவர்கள், இந்த சௌத்ரிகளுக்கு அவங்களுடைய நிதி தேவைகள் கடுமையா வந்து குறைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா?
சோ அதுக்கடுத்து இந்த முகமது பின் துக்ளக் காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, நிலவரி வந்து அதிகமா விதிக்கப்படும். அதனால மக்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தோஃப் பகுதியில இருந்த விவசாயிகள் வந்து கடும் பஞ்சத்துல இருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல இந்த நிலவரிய வந்து அதிகமா இது பண்ணதுனால, அவங்களால பே பண்ண முடியாதுன்னு அரச வந்து எதிர்த்தாங்க. ஆனா அந்த மாரி அரச எதிர்த்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொடூரமான தண்டனைகள் எல்லாமே வந்து குடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. தோஃபில் தூண்டிவிடப்படுது. இதுவும் தொடர்ந்து வந்த பஞ்சமும் தில்லி பகுதியில் தோஃபிலும் உழவர்களுக்கு கடன் வழங்குவதை அடிப்படையாகக் கொண்ட ஒரு வேளாண் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருமாறு முகமது பின் துக்ளக் நிர்பந்தித்தார். இது ஆக்சுவலி முகமது பின் துக்ளக் காலத்துல ஒரு வேளாண் துறையை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க படிச்சது சரியா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேளாண் துறை, அதாவது முகமது பின் துக்ளக்னால் உருவாக்கப்பட்ட வேளாண் துறைக்கான பெயர் என்ன அப்படிங்கிறத தெளிவா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அந்த வேளாண் துறையை உருவாக்கி பல்வேறு ஸ்கீம்ஸ் எல்லாமே குடுத்தாரு. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியரா தான் போச்சு. என்னென்ன குடுத்தாரு? கால்நடைகள் வாங்குவதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, விதைகள் வாங்குவதற்கு, இந்த மாரி பல விஷயங்களுக்கு வந்து உழவர்களுக்கு வந்து கடன் கொடுக்கப்பட்டது. எப்போ? முகமது பின் துக்ளக் காலத்துல வேளாண் துறை மூலமா வந்து குடுத்தாங்க. வேளாண் வளர்ச்சி திட்டம்னு சொல்லி கொண்டு வந்து குடுத்தாங்க. அதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, துருக்கி ஆப்கானிய அரசியல் வெற்றிகளைத் தொடர்ந்து மத்திய ஆசியாவில் இருந்து பெரிய அளவுக்கு இஸ்லாமிய சமூகங்கள் குடிபெயர்ந்தன. இந்தியா வாய்ப்புகளின் நாடாக கருதப்பட்டது. இந்த டெல்லி சுல்தானியம் காலகட்டமா இருக்கட்டும், 900ல இருந்தே உங்களுக்கு இது தொடங்கும். சோ இங்க இருந்தே வந்து பாபர் வர வரைக்குமே உங்களுக்கு என்னன்னா, இங்க வந்து முஸ்லிம்கள் எல்லாருமே எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபி பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அரபி பேரரசுனா மத்திய ஆசியா, அரபி பகுதிகள்ல இருந்தது அரபி பேரரசு அப்படிங்கிறது. அது பல பிரிவுகளா பிரிஞ்சுச்சுன்னு பார்த்தோம். அதுல ஒரு பிரிவு தான் வந்து சாமானிய பேரரசு அப்படிங்கிறது. அந்த சாமானிய பேரரசுமே பின்னால வந்து பல துண்டுகளா பிரிவுற்றது. அதுல ஒரு மாகாணம் தான் வந்து குரச மாகாணம் அப்படின்லாம் பார்த்தோம். சோ அங்க இருக்கக்கூடிய துருக்கிய ஆப்கானியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திர அரசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவை நோக்கியே வருவாங்க. சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. இந்த மத்திய ஆசிய பகுதிகள்ல இருந்து துருக்கி ஆப்கானியர்கள் வந்து அரசியல் வெற்றிகளை தொடர்ந்து இங்க அதிக அளவு இஸ்லாமிய சமூகங்கள் வந்து குடிபெயருது. அதே மாரி இந்தியா வந்து வாய்ப்புகளின் நாடாக கருதப்பட்டது. அப்போ வந்து இந்தியாவ தான் ஈஸியா புடிச்சு ஆட்சி அமைக்க முடியும். ஒரு சிறப்பான தலைமை இல்ல அப்படின்ற ஒரு காலகட்டமா இருந்துச்சு. சிறப்பான தலைமை இல்லன்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் பலமானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆப்கானியர்களுடைய போர் திறனோட கம்பேர் பண்ணும்போது இந்தியர்களுடைய ரஜபுத்திரர்களுடைய போர் திறன் அவ்வளவு வலிமையானதா இல்ல. ஏன்னா இவங்க கிட்ட இருந்ததெல்லாம் யானைப்படை, அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் குதிரைப்படை. சோ அதனால இவங்களால ஈஸியா இது பண்ண முடியல. அதே மாரி முகலாயர்கள் வரும்போது அவங்கள ஆர்ட்டிலரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. பீரங்கி படை யூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்ல தமிழ்ன்னு சொல்லக்கூடாது. இந்திய மன்னர்கள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு வசதிகள் இல்ல. சோ அவங்களுடைய போர் புரியும் திறன் அட்வான்ஸ்டா இருந்ததுனால அவங்க ஈஸியா வந்து இங்க ஆக்குபை பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தொடக்கத்தில் துருக்கியர்கள் மட்டுமே பிரபுக்களாக இருந்தனர். நீண்ட காலத்திற்கு ஆப்கானியரும், ஈரானியரும், இந்திய இஸ்லாமியரும் பிரபுக்கள் வகுப்பிலிருந்து விலக்கப்பட்டிருந்தனர். சோ ஆரம்ப காலகட்டங்கள்லாம் துருக்கியர்கள் தான் வந்து பிரபுக்கள். பிரபுக்கள் மீன்ஸ் நம்ம எப்படி சொல்றோம்? ஒரு மன்னருடைய அவையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லி. அந்த மாரி இஸ்லாமிய ஆட்சியில முக்கியமானவர்கள் வந்து பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பிரபுக்கள் அந்தஸ்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, துருக்கியர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. ஆப்கானியர்களையோ இல்ல ஈரானியர்கள் அவங்களும் முஸ்லிம்கள் தான். இருந்தாலும் அவங்கள வந்து அந்த அந்தஸ்துக்கு குடுக்கல. பட் பின்னாள்கள்ல வந்திருக்கும். இத பத்தி ஒரு இஷ்யூவே இருந்திருக்கும். ரஷ்யா அவர்கள் காலத்துல வந்து இந்த துருக்கிய பிரபுக்களோட அவங்க அவங்க வந்து தன்னுடைய நிலைய வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வந்து துருக்கிய பிரபுக்களோட கனெக்ஷன்லயே இருந்திருக்க மாட்டாங்க. சோ அவங்க எல்லா இதையுமே யார்கிட்ட தான் துருக்கியர் அல்லாத பிரபுக்கள், அதாவது இந்திய இஸ்லாமிய பிரபுக்கள் அவங்களுடைய சப்போர்ட்ல தான் இருந்திருந்திருப்பாங்க. சோ இது எல்லாமே இங்க குடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அப்போ நீங்க இன்னொரு விஷயம் யோசிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன். மேம் இந்த ஒரு பேராகிராஃபே விட்டுட்டீங்களே மேம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலா இதுல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட்டானா கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து சமயம் பொறுத்தவரைக்கும் வந்து பல கடவுள்களை வழிபட்ட இந்துக்களைப் போலன்றி இஸ்லாமியர்கள் ஓரிரை வழிபாட்டை பின்பற்றினர். நம்ம வந்து பல கடவுள் வழிபாடு வந்து பின்பற்றியிருக்கோம். ஆனா இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் ஓரிரை கோட்பாடு தான். ஒரே ஒரு கடவுள் தான். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய அப்ப இந்துக்கள் வந்து ஓரிரை கோட்பாடு இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்கள்லயும் ஓரிரை கொள்கைலாம் இருந்துச்சுங்க. அது வந்து பகவத்கீதையில கூட சொல்லியிருப்பாங்க. பகவத்கீதையை குறிப்பிடுவது போல இந்து மதத்திலும் வெகு நீண்ட காலமாக ஓரிரை போக்கு இருந்து வந்தது. ஆனா, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அது மாறிடுச்சு. இந்த உருவ வழிபாடா இருக்கட்டும், அதெல்லாம் தோன்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஓரிரை கோட்பாடு எல்லாம் மாறுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஓரிரை கோட்பாடுல தான் இருந்துச்சு. அதுல முக்கியமான ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓரிரை கோட்பாடு இந்துக்கள்லயுமே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு. பசவன்னர் நிறுவியது லிங்காயத் பிரிவு அப்படிங்கிறது. இது கேட்பாங்க. பசவன்னர் நிறுவியது எதுன்னுட்டு.
லிங்காயத் பிரிவு. சோ இந்த லிங்காயத் பிரிவு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை. அவங்க யார மட்டும் தான் கடவுளா கும்பிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமசிவனை மட்டும் தான் வந்து இந்த லிங்காயத் பிரிவு அப்படிங்கிறவங்க கடவுளா கும்பிட்டாங்க. சோ அவங்கள பொறுத்தவரைக்கும் சிவன் ஒருவனே அப்படின்ற மாரி. அதுக்கடுத்து இந்த இதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இந்த லிங்காயத் பிரிவுல வந்து ஜாதி, பாரபட்சங்கள் இது எல்லாமே எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நிராகரிச்சுட்டாங்க. ஜாதி பாரபட்சங்கள் இருக்காது. அதுக்கு அடுத்தது பெண்கள் வந்து உயர்நிலையில வச்சிருந்தாங்க. சோ அந்த காலகட்டங்கள்லாம் வந்து பெண்கள் தாழ்த்தி கருதப்பட்டவர்கள். சோ அப்பல்லாம் வந்து ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு அடுத்து தான் வந்து பெண்கள். அந்த மாரி இருந்த காலகட்டம். சோ அப்பவுமே பெண்களுக்கு உயர்நிலை அளித்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்காயத் பிரிவு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிராமணர்கள் தான் வந்து பூசாரிகளா இருக்கணும். அந்த ஏகபோக உரிமைய அவங்க வச்சிருந்தாங்க. இன்றளவுமே ஒரு சில கோவில்கள்ல இருக்கத்தான் செய்யுது. பட் அந்த மாரி இருந்த ஒரு ஏகபோகத்த வந்து இந்த லிங்காயத் பிரிவுல அங்கீகரிக்கல. அதாவது பூசாரி வந்து பிராமணர்களின் ஏகபோகம் என்பது இல்லாமல் ஆக்கியது எந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்காயத் பிரிவு. சோ இவங்க இதுல யார் வேணாலும் பூசாரி. இந்த பிராமணர்கள் தான் பூசாரியா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சோ இந்த லிங்காயத் பிரிவை தோற்றுவித்தவர் பசவண்ணர். இவர்கள் வழிபட்ட கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமசிவன். இவர்களுடைய பிரிவின்படி ஜாதி பாரபட்சங்கள் கிடையாது. பாகுபாடு கிடையாது. பெண்களுக்கு உயர்நிலை அளித்தாங்க. பிராமணர்களின் ஏகபோக உரிமையான அந்த பூசாரிகள் அப்படிங்கிற உரிமை இவர்கள் இதுல வந்து கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த மாரி அப்போ கர்நாடக பகுதியில தான் இருந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாதுன்னா, தமிழகத்திலயும் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் வழிபாடு, ஓரிரை கோட்பாடு தான் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சித்தருமே ஒரு கடவுள தான் வந்து பாடி இதாயிருப்பாங்க. சோ இந்த மாரி தமிழ்நாட்டில் சித்தர்கள் விளங்கினார்கள். ஒரு கடவுளை பாடிய அவர்கள் ஜாதியை வைதிக மறுபிறப்பை சாடினர். சோ ஜாதியெல்லாம் அவங்க வந்து கண்டுக்கவே இல்ல. ஒரிரை கோட்பாடு அப்படிங்கறத மட்டும் தான் இது பண்ணாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தென்னிந்தியாவின் பக்தி இயக்கத்தையும், ஓரிரை கொள்கையையும் வட இந்தியாவுக்கு கொண்டு சென்றதில் 2 பேர் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இவங்கள பத்தி நெறைய பேருக்கு தெரியாது. சோ அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த நாமதேவர் அப்படிங்கிறவரு ஒருவர். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உருவ வழிபாட்டை எதிர்த்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதி பாகுபாடையும் அந்த காலகட்டங்கள்ல எதிர்த்தாரு. ஓரிரை கொள்கையை கடுமையாக பின்பற்றினார். நெறைய பேர் இதுல கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவீங்க. மேம் உருவ வழிபாட்ட எதிர்த்தாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி ஓரிரை இறை கோட்பாடு மட்டும் எப்படி இறைவன மட்டும் எப்படி நம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2க்குமே டிஃபரன்ஸ் இருக்குங்க. இப்போ இஸ்லாமியர்கள அவங்கள வச்சு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இஸ்லாமியர்களுக்கு உடைய கடவுள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு உருவமுமே கிடையாது அவங்களுக்கு. இறைவனுடைய உருவம் அப்படிங்கிறது கிடையாது. சோ அந்த மாரிதான். ஆனாலும் அவங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை, அல்லாஹ் உடைய நம்பிக்கை இருக்கிறது. சோ அதுதான் ஓரிரை கொள்கை அப்படிங்கிறது. ஒரு கடவுள் ஒருவனேங்கிறது தான் ஓரிரை கொள்கையே தவிர, உருவ வழிபாடுங்கிறது கிடையாது. சோ உருவ வழிபாடு இல்லாமலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு வந்து நம்மளை தாண்டி ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி தான் என்னைய பொறுத்தவரைக்கும் கடவுள். அது மட்டும் தான் எனக்கு கடவுள். இந்த மாரி பல சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் அப்படின்னு பல்வேறு கடவுள்கள வச்சு தனித்தனியா இது பண்றது கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். உருவ வழிபாடுங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஓரிரை கொள்கைங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். சோ அப்ப இந்த நாமதேவர் அவர்கள் வந்து இந்த உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாங்க. ஜாதி பாகுபாட எதிர்த்தாங்க. ஆனா ஓரிரை கொள்கையை பின்பற்றினாங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமானுஜரை பின்பற்றிய ராமானந்தர். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அதுக்கடுத்து பொருளாதாரம். தில்லி சுல்தானிய காலகட்டங்கள்ல பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மாற்றங்கள் இருந்துச்சு. ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி காலகட்டங்கள்ல இந்த நிலவரிய வந்து பணமா வசூலிச்சாங்க. இனிமேட்டு வந்து நிலவரிய வந்து நீங்க இதுவா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பணமா வசூலிச்சது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடிலாம் பண்டமாற்று முறை அந்த இது இருக்கும். மன்னர்களுக்கு வந்து வரியுமே வந்து பண்டமா வந்து குடுப்பாங்க. சோ அந்த மாரி பண்டமா குடுக்காம பணமா வசூலிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, உணவு தானியங்கள் வந்து இதர கிராம உற்பத்தி பொருட்களும் இதர அதாவது உணவு தானியங்களும், இதர கிராமப்புற உற்பத்தி பொருட்களும் வந்து நகரங்கள நோக்கி போகுது. அதனால நகரங்கள் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னன்னா 14ஆம் நூற்றாண்டுல தில்லியில தௌலதாபாத் அப்படின்னா தேவகிரி. தேவகிரிக்கு யாரு தௌலதாபாத் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறதையுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் வீடியோல பார்ட் 2ல வந்து நம்ம தெளிவா இத பத்திலாம் பார்த்தோம். சோ அதனால தெளிவா இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். சோ 14ஆம் நூற்றாண்டுல தில்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு ஒருத்தர் தலைநகரா மாத்திருப்பாரு. அவர்தான் வந்து அந்த தேவகிரிங்கிற பேரை வந்து தௌலதாபாத்னு மாத்திருப்பாரு. அவர் யாரு அப்படிங்கறத நேம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த 14ஆம் நூற்றாண்டுல தில்லியும் இந்த தேவகிரி பகுதியும் வந்து உலகில் மாபெரும் நகரங்களா வந்து கருதப்பட்டுச்சு. இது கூற்று கேள்விகள்ல கேட்பாங்க.
கருதப்பட்டதா? இல்ல கருதப்பட்டது சரியா? தவறா? அந்த மாரி கேட்பாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ அத பாத்துருங்க. அதுக்கு அடுத்தது தரை வழியிலும் அந்த காலகட்டங்கள்ல அ வணிகம் நடந்துச்சு. கடல் வழியிலும் நடந்துச்சு. கடல் வழிய பொறுத்தவரைக்கும் அரேபியர்களோட வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மத்திய ஆசியா பகுதிகள்ல இருந்தவர்களோட வந்து வணிகம் செஞ்சாங்க. கடல் வழிய பொறுத்தவரைக்கும் தமிழர்களும், இந்த குஜராத்தியர்களும் சேர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து கடல் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சீனாவுடைய இந்த மாரி பல நாடுகளோட கடல் வணிகம் செஞ்சிருப்பாங்க. சோ அப்ப தரைவழியிலும், கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் இக்காலத்தில் கணிசமான வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இர்ஃபான் ஹபீப் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வணிகமும் நகரமயமாக்கும். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குப்த பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து இந்தியாவுல வந்து தங்க நாணயங்கள் வெளியிடுறது அரிதா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து தங்க நாணயங்கள் 540ஓட கடைசி ஆட்சியா இருந்திருக்கும் விஷ்ணுகுப்தரோட இது. சோ அதுக்கப்புறம் இந்த தங்க நாணயங்கள் இஷ்யூ பண்றது வந்து இருந்திருக்காது. பட் டெல்லி சுல்தானியம்ல தான் மறுபடியும் அது கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாரி தங்க நாணயங்கள் மறுபடியும் குப்த பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் கொண்டு வந்ததுனால, இந்திய பொருளாதாரம் வந்து மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீட்டெடுக்கப்பட்டதுக்கான ஒரு ஆதாரமா இருக்கு. அதுக்கு அடுத்தது பண்டைய கால பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம் வகித்த வணிக குழுக்கள் சுல்தான்கள் காலத்தில் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கல. அதாவது நம்ம குப்தர்கள் காலத்துலலாம் பார்த்தோம். வணிக குழுக்கள் இருந்துச்சு அப்படின்னுட்டு. வணிகர்கள் இருந்தாங்க. சிரேஷ்டி, சார்த்தவாகா ஆன வணிகர்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அண்ட் வணிக குழுக்கள் இருந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு தனியான சட்ட திட்டங்கள் வகுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து அரசர் எப்பவுமே ஒப்புதல் குடுக்கணும் அப்படின்ற மாரிலாம் குப்தர்கள் காலத்துல பார்த்தோம். பட் அந்த மாரியான வணிக குழுக்கள் எதுவுமே வந்து இந்த இதுல இல்ல. ஓகேங்களா? ஏற்றுமதி, இறக்குமதி வணிகம் தரைவழி, கடல்வழின்னு 2 மூலங்கள்லும் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள் குப்தர்கள் சாரி டெல்லி சுல்தானிய காலகட்டங்கள்ல. குஜராத்தியர்களும், தமிழர்களும் கடல் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தினாங்க. அதே நேரத்துல இந்து முல்தானிகளும், முஸ்லிம் குரசானியரும், ஆப்கானியரும், ஈரானியரும் மத்திய ஆசியாவுடன் தரைவழி வணிகத்துல அதிகம் ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க. சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா குஜராத், தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கடலோர பகுதிகள். அப்ப அவங்களுக்கு எது கரெக்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் வணிகம் தான் வந்து கரெக்ட்டா இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த முல்தான் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் பகுதி. சோ அப்ப அவங்க அங்க இருந்து மத்திய ஆசியா பகுதிகள் போறது ஈஸி. அதனால வணிகம் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? தொழில்துறை வல்லமையில இதுல வந்து நீங்க என்ன இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும்னா, இந்த காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இந்த சிஸ்டம், இந்த டெக்னாலஜிய கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சீனர்கள். சோ சீனர்கள் கண்டுபிடித்து அத வந்து அரேபியர்கள் கற்றுக்கொண்டு அததான் இந்தியாவுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? டெல்லி சுல்தானியம் காலகட்டங்கள்ல அரேபியர்கள் வந்து இத கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது வந்து சீனர்கள் கண்டுபிடித்து அரேபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலை டெல்லி சுல்தானிய காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சீனர்கள் கண்டுபிடித்த இந்த நூற்பு சக்கரம் 14ஆம் நூற்றாண்டில் ஈரான் வழியாக இந்தியாவிற்கு வந்ததுன்னு குடுத்திருக்காங்க. இந்த நூற்பு சக்கரத்தோட கண்டுபிடிப்புனால கிட்டத்தட்ட உற்பத்தி திறன் வந்து 6 மடங்கு அதிகரிச்சுச்சு. சோ நூற்பவர்களின் உற்பத்தி திறன் 6 மடங்கு அதிகரித்தது. அதுக்கடுத்தது தறிகளில் வந்து மிதிப்பொறிகள் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அந்த காலகட்டங்கள். அதுக்கடுத்து 15ஆம் நூற்றாண்டுல வங்கத்துல பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் நிறுவப்பட்டுச்சு. அவ்வளவுதான் உங்களுக்கு இதுல இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது. கல்விய பொறுத்தவரைக்கும் 2 நிறுவனங்கள் பத்தி குடுத்திருப்பாங்க. நிறுவனங்கள்னு சொல்லத தாண்டி 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து மக்தப், இன்னொன்னு வந்து மதரசா. இந்த மக்தப் அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் குழந்தைகளுக்கு படிக்கவும், எழுதவும் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது எலிமெண்டரி லெவல் மாரி மக்தப் அப்படிங்கிறது. சோ குழந்தைங்களுக்கு வந்து எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல சொல்லிக் கொடுப்போம்ல, சின்ன குழந்தைங்களுக்கு. அந்த மாரி இருக்கிறது வந்து மக்தப். அதுக்கு அடுத்தது உயர்கல்வியோட மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவம் தான் இந்த மதரசா. மதரசாவுக்கான பொருள் என்னன்னா, கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ உயர்கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதரசான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்தப் அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கான கல்வி. அடுத்தது இந்த மதரசாவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆ தனியான கட்டிடங்கள் இருக்கு. அதாவது எதுக்குன்னா, ஆசிரியர்கள் கல்வி கற்பித்தனர் இந்த கட்டிடங்கள்ல. இதுல வந்து மாணவர்கள் தங்கி இருக்கிறதுக்கு தனியான அறைகள் இருக்கும். நூலகத்துக்குன்னு தனியா அறைகள் இருக்கும். இஸ்லாமியர்கள் வந்து தொழுகிறதுக்குன்னு ஒரு தனியா அறைகள் இருக்கும். இந்த மாரி இந்த மதரசாவுல பல அறைகள் இருக்கும். அது அதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்திருக்காங்க. ஃபெரோஸ் துக்ளக் காலத்துல தில்லியில ஒரு பெரிய மதரசாவ கட்டுனாரு. அந்த மதரசா இன்ன வரைக்குமே வந்து இருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. அந்த மதரசாக்கள்ல என்னதான் அப்படி பாடமா கற்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆனுடைய உரைகள், அதுக்கு அடுத்தது இறை தூதருடைய வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள், அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே வந்து இந்த மதரசாக்கள்ல வந்து கற்பிக்கப்பட்டது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பத்தி கேட்டிருந்தாங்க. இஸ்லாமிய சட்டங்கள் இது வந்து கூற்று கொஸ்டின்ல ஒன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க.
நீங்க வந்து இத முடிச்சதுக்கு அப்புறம், இத கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், நம்மளோட சேனல்ல டெல்லி சுல்தானுடைய பிவிக்யூ சீரியஸ் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து டெல்லி சுல்தான் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க அப்படிங்கறத டாபிக் வைஸ் செப்பரேட்டா வந்து குடுத்துருப்போம். அதையும் பாத்துருங்க. சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சிக்கந்தர் லோடி காலகட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இவரு வந்து மக்தப்கள்லயும், மதரசாக்கள்லயும் ஆசிரியர்களை நியமிப்பாரு. சிக்கந்தர் லோடி யாருன்னு தெரியும் தானே? பஹ்லூல் லோடியோட மகன். இவர்தான் வந்து ஆக்ரா நகரை நிர்மாணிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தில்லியில இருந்து ஆக்ராவுக்கு தலைநகர மாற்றம் செஞ்சவர் யாரு அப்படின்னு கேட்டாலுமே இந்த சிக்கந்தர் லோடி தான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வரலாற்றியல். வரலாற்றியல்ல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் 9ஆம் நூற்றாண்டுல, அதாவது 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னா என்னன்னா 800ல இருந்து, அதாவது 801ல இருந்து 900 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் வந்து 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 900 முடியறது தான் இங்க 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான். இந்த காலகட்டத்துல சிந்து மீது படையெடுப்பு குறித்து அரபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் தான் வந்து இந்த சச் நாமா அப்படிங்கிறது. இத பத்தி நான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோ அத பாத்துக்கோங்க. இந்த நூல் வந்து பாரசீகத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. எப்பன்னா 13ஆம் நூற்றாண்டுல வந்து பாரசீகத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, அரபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. சச் நாமா. இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கேட்பாங்க. 9ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டுல பாரசீகத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது சூஃபிசம் பத்தி குடுத்திருக்காங்க. சூஃபிசம் பொறுத்தவரைக்கும் 2 பிரிவுகள் இருந்துச்சு சூஃபிசம்ல. ஒரு பிரிவு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்ரவார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பிரிவு வந்து கோலோச்சிய சிஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்ரவார்த்தி பிரிவு, சுக்ரவார்த்தி சூஃபிஸ்ட்ல சுக்ரவார்த்திகள் அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னா, முல்தான் பகுதியில இருந்தவங்கலாம் வந்து சூஃபிசம், அந்த முல்தான் பகுதியில இருக்கக்கூடிய சூஃபிசம் பின்பற்றவர்கள் வந்து சுக்ரவார்த்தி. இதுவே வந்துட்டு தில்லியிலயும் மத்த இடங்கள்லயும் இருக்கக்கூடிய சூஃபிசம் ஃபாலோ பண்றவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோலோச்சிய சிஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த கோலோச்சிய சிஸ்டில ஒரு துறவி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேக் நிசாமுதீன் அவர்கள். இவர் வந்து தமது உரையாடல்களில் இறை நம்பிக்கைக்கு முற்பட்ட கட்டத்திலிருந்து சூஃபிசம் பற்றிய செம்மையாக ஒரு விளக்கம் அளித்தார். அதாவது சூஃபிசம் அப்படிங்கிறது வந்து இறை நம்பிக்கைக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா, இறை நம்பிக்கையெல்லாம் வரதுக்கு முன்னாடில இருந்தே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் குடுத்திருப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஜலாலுதீன் ரூமி, அப்துர் ரஹ்மான் ஜமி, இவங்க 2 பேருமே பாரசீக கவிதைகள் வழியா வந்து இந்த சூஃபிசம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்தியாவுல ஹஸ்ரப் ஜஹாங்கீர் சிம்னி அப்படிங்கிறவரு மேற்கொண்ட முயற்சிகள் வழியாக இன் இப் இப்ன் அல் அரபியின் கருத்துக்கள், இப்ன் அல் அரபியோடைய கருத்துக்கள் செல்வாக்கு பெற்ற காலகட்டத்துல தான் வந்து சூஃபிசம் வந்து இறை நம்பிக்கை கொண்டதா மாறியது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இங்க. அதாவது ஷேக் நிஷாமுதீன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, இறை நம்பிக்கைக்கு முற்பட்ட காலத்துல இருந்தே சூஃபிசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இறை நம்பிக்கையோட சேர்ந்தது கிடையாது சூஃபிசம் முன்னாடி எல்லாம். சோ ஆனா வந்து எப்போ அப்படின்னா, இப்ன் அல் அரபியோடைய கருத்துக்கள் எப்போ பிரபலமாக்கப்படுது, அந்த யாரு பிரபலமாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ரப் ஜஹாங்கீர் ஜிம்மனி அவர்கள் தான் வந்து, அவங்க மூலியமா தான் இந்த கருத்துக்கள் வந்து பிரபலமாகுது. அந்த கருத்துக்கள் பிரபலமான காலகட்டத்துல தான் வந்து சூஃபிசம் வந்து இறை நம்பிக்கை கொண்டதாவே மாறுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கலீஃபா. கலீஃபாவை பத்தி குடுத்திருக்காங்க. கலீஃபா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், முகமது நபிகளுடைய வாரிசாக கருதப்படுபவர்கள் தான் இந்த கலீஃபாக்கள். கலீஃபாக்கள் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்துடைய குடிமை, மதம் தொடர்பான விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தியவர்கள். இது மட்டும் இல்லாம நிதி நிர்வாகம் மீதுமே அதிகாரம் செலுத்தியிருப்பாங்க. நீங்க ஏதாவது படையெடுப்பு அந்த காலகட்டங்கள்ல பண்ணீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஷேர் குடுக்கணும். அவங்களுடைய அனுமதி பெற்றுட்டு தான் நீங்க படையெடுப்பே நடத்தணும். அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஆனா நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, இந்த டெல்லி சுல்தானியம்ல கலீஃபாவுடைய தலைமைகள் ஏற்பதா சுல்தான்கள் சொல்லிக்கிட்டாலுமே, சுல்தான்கள் தான் முழு அதிகாரங்கள வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு குடுத்திருந்தாங்க. அரசியல் நிர்வாகத்துல. சோ அதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டெல்லி சுல்தானியம்ங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1200 காலகட்டங்கள் தான். சொல்லப்போனா 13ஆம் நூற்றாண்டோட இறுதி காலகட்டங்கள்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்படிங்கும்போது 1258லயே பாக்தாத் நகரை வந்து மங்கோலியர்கள் கைப்பற்றுறாங்க. சோ மங்கோலியர்கள் கைப்பற்றும் வரை தான் அந்த நகர்ல வந்து கலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. மங்கோலியர்கள் கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த பாக்தாத் நகர்ல கலீஃபாவுடைய ஆட்சி அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எகிப்துல இருந்திருக்காங்க. 1516ல இருந்து 17 வரைக்கும் ஆன்டோமினியர் வெற்றி பெறும் வரைக்குமே வந்து எகிப்துல ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா ஆன்டோமினியர் வெற்றிக்கு அப்புறம் அங்கேயே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஆன்டோமினியர்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கலீஃபாக்கள் அப்படிங்கிற பதவியை வச்சிருப்பாங்க. ஆன்டோமினிய பேரரசு வந்து 1920ல நீக்கப்படுது. நீக்கப்பட்டு முஸ்தபா கமால்
அத்தாதுர்க்கின் அவருடைய தலைமையில துருக்கிய குடியரசு உருவாது. அப்போ இந்த கலீஃபாக்கள் பதவி வந்து ஒழிக்கப்படுது. சோ கலீஃபாக்கள் பதவி எப்போ ஒழிக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க. முஃப்தா கமல் அத்தாதுர்க்கின் அவருடைய தலைமையில துருக்கிய குடியரசு உருவான பொழுது இந்த கலீஃபாக்கள் பதவி வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. அடுத்தது பாக்தாத்ல எப்போ வந்து கலீஃபாக்களுடைய ஆட்சி வந்து ஆஹ் முடங்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1258ல பாக்தாத்ல மங்கோலியர்கள் கைப்பற்றினப்போ கலிஃபாக்கள் வந்து அங்க ஆட்சியோட வந்து முடிவுற்றது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜாதியும் பெண்களும் அப்படின்னா அடிமை முறை பத்தி கொடுத்திருக்காங்க இங்க ஃபர்ஸ்ட். அடிமை முறை அப்படிங்கிறது வந்து இந்தியாவுல காலகாலமா இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா இந்த 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகள்ல ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. 13ஆம் நூற்றாண்டுனா 1201ல இருந்து 1300 வரைக்கும். அடுத்து 1301ல இருந்து 1400 வரைக்கும் இருக்கிறது 14ஆம் நூற்றாண்டு. சோ இந்த காலகட்டங்கள் தான் வந்து டில்லி சுல்தானியத்தோட காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 3 வம்சங்கள் 1414ல வந்து சையது வம்சம் தோற்றிக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அந்த 3 வம்சங்களுமே டெல்லி சுல்தானியத்துல முக்கியமான வம்சங்களா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த 2 சையது வம்சமா இருக்கட்டும், லோடி வம்சமா இருக்கட்டும் அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா கொடுக்கப்படல நம்மளுக்கு. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதுல கிடையாது. சோ இந்த காலகட்டங்கள்ல இந்த அடிமைகள் அப்படிங்கிறது வந்து அடிமைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு. போர், வரி செலுத்த தவறுதல் ஆகிய இரு நேர்வுகளாலும் மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க. சோ இந்த மாதிரி வரி செலுத்த தவறினவர்கள், போர்னால அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் வந்து வீட்டு வேலை செய்வதுல, அடுத்தது வந்து கைத்தொழில்கள்ல கூட அடிமைகளா வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தது கிராம சமுதாயத்துல சாதி அமைப்பு அப்படிங்கிறது வந்து மாற்றமின்றி நீடித்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா இந்த ஜாதி வர்ணாசிரமம்லாம் வந்து உங்களுக்கு புத்தர்கள் காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. குப்தர்கள்லயே வர்ணாசிரம முறை இருந்துச்சு. சோ அப்பல இருந்தே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஜாதி அமைப்புலாம் வந்து இருந்துச்சு. அப்பயே ஜாதி பாகுபாடுலாம் இருந்துச்சு. அது வந்து மாற்றம் இல்லாம டெல்லி சுல்தானியர்கள் காலத்திலயுமே வந்து தொடர்ந்தது அப்படின்றாங்க. உயர் ஜாதி, கீழ் ஜாதி அமைப்புகள்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல. பாலின சமத்துவமின்மையுமே இருந்திருக்கு. பாலின சமத்துவமின்மை அப்படின்னா ஆண், பெண் வேறுபாடு அவ்வளவுதான். ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் ஆணாதிக்க காலமாவும் இருந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஜாதிகளில் உயர்குடி பெண்கள் கல்வி அறிவு பெறுவது அவமானத்திற்குரியதாக கருதப்படுது. அதாவது அந்த காலத்துல பெண்கள் படிச்சாங்க அப்படின்னா அது ஒரு அவமானமான விஷயம் அப்படின்னு கருதியிருக்காங்க. ஆனா முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம் பெண்களுக்கு வந்து ஒரு சில மரியாதைகள், உரிமைகள்லாம் வந்து அந்த காலத்துல கொடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மேல்தட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் வந்து பர்தா அணியணும். எப்பவுமே கண்டிப்பா வந்து பர்தா அணிஞ்சிருக்கணும் முஸ்லிம்கள். சோ அவங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேற எந்த ஆண்களோடும் தொடர்பு இல்லாத மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. சோ எந்தவித தொடர்பும் இன்றி ஜெனாவில் அதாவது பெண்கள் வசிப்பிடம்னு சொல்லக்கூடியதா இந்த ஜெனா. இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் வசிப்பிடத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் செல்வ பெண்கள் வந்து மூடு பல்லக்குகள்ல பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய பெண்களோட கம்பேர் பண்ணும்போது இந்து பெண்கள் வந்து இஸ்லாமிய பெண்களோட கம்பேர் பண்ணும்பொழுது இஸ்லாமிய பெண்களுக்கு அதிக உரிமைகள், சுதந்திரம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் அவங்க ஃபர்தா அணிஞ்சு வேற ஆண்களுடைய தொடர்பு இல்லாம தனியா ஜெனாவ்ல வந்து ஒதுக்கப்பட்டு இருந்தாலுமே இவர்களுக்கு வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது வந்து மறுக்கப்படல. இஸ்லாமியர்கள் வந்து கல்வி கற்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்து பெண்களுக்கு வந்து மறுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் வந்து சொத்துரிமை, மணவிலக்கு, டிவோர்ஸ் இதெல்லாமே. சோ இந்த சொத்துரிமை எல்லாம் அந்த காலகட்டங்கள்ல அதாவது எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா கூட ஆம் அப்பா, அம்மா வந்து அவங்களோட ஏதாவது உங்க தாத்தா, பாட்டியோட சொத்துக்கள்ல வந்து சம உரிமை பெற்றிருப்பாங்க. அதாவது ஆண்களும் சரி, பெண்களும் வந்து ஈக்குவலா ஷேர்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா வந்து அதுக்கு முன்னாடி இருந்த காலம் உங்க தாத்தா, பாட்டிங்கலாம் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. பாட்டி பாட்டியோட வழியில வந்து பாட்டிகளுக்கு வந்து சொத்து குடுத்திருக்க மாட்டாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து சொத்துக்கள்ங்கிறது சொத்துரிமைங்கிறது இல்லாம இருந்துச்சு. சோ அத பத்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. இந்து பெண்களுக்கு தான் அந்த மாரி சொத்துரிமைகள் கிடையாது. ஆனா முஸ்லிம் பெண்களுக்கு சொத்துரிமை அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கு. மணவிலக்கு பெறுவதற்கான உரிமையும் அந்த காலகட்டங்களிலேயே குடுத்திருக்காங்க. ஆனா இந்த மாரியான சொத்துரிமை பெறுதோ, இல்ல மணவிலக்கு பெறுதோ உரிமைகள் வந்து இந்து பெண்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல இல்ல. அதே மாரி இந்த சமுதாயத்துல வந்து கடைபிடிக்கப்பட்டது தான் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல். அந்த இதுவுமே வந்துட்டு முஸ்லிம்கள்ல வந்து கிடையாது அந்த காலகட்டங்கள்ல. அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துல பெண் குழந்தைகள் அந்த காலகட்டங்கள்ல பிறந்துச்சு அப்படின்னா, அது ஒரு கெடுவாய்ப்பா கருதப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது ஒரு தீங்கா வந்து நல்ல விஷயமா அவங்க போற்றல. ஒரு துரதிர்ஷ்டமா வந்து அவங்க பார்த்திருக்காங்க. அதுக்கடுத்து இஸ்லாமிய பெண்கள் வந்து படிக்கவும், எழுதவும் பெண்கள் படிக்கவும், எழுதவும் கற்பதை இஸ்லாம் வந்து எந்த விதத்திலயும் தடை செய்யல. அதே நேரத்துல பலதார மனத்திற்கு ஏற்பளித்தது. குறிச்சுங்களா?
சோ இவ்வளவுதான் வந்து பெண்களோட ஜாதிகள், பெண்கள் பத்தி குடுத்திருக்காங்க. ஜாதிய பொறுத்தவரைக்கும் சாதி நிலைமை நீடித்தது. ஜாதி அமைப்புகள் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பாலின சமத்துவமின்மை இருந்துச்சு. உயர்குடி பெண்கள் அதாவது கல்வி கற்கிறது இந்து உயர்குடி பெண்கள்லாம் கல்வி கற்கிறது அவமானமா கருதப்பட்டது. முஸ்லிம் பெண்கள் பர்தா அணியணும். அது மட்டும் இல்லாம அவங்க வேறு எந்த ஒரு அதாவது குடும்ப உறுப்பினரை தாண்டி வேற ஒரு எந்த ஆணுடன் தொடர்பு இல்லாத மாரி தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அப்படி தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்து பெண்களோட கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு சில உரிமைகளும், சுதந்திரங்களும் குடுக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை குடுத்திருந்தாங்க, மணவிலக்கு குடுத்திருந்தாங்க. படிக்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு கிடையாது. உடற்கட்டை ஏறும் வழக்கம் கிடையாது. ஆனா இந்து பெண்களுக்கு இது எல்லாமே இருந்துச்சு. இந்து குடியில வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அது துரதிருஷ்டவசமா பார்த்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் பத்தி குடுத்திருக்காங்க. சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் காலத்துல 1,80,000 அடிமைகள் இருந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சோ அடிமைகளுக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெரோஸ் துக்ளக். சோ இவர் வந்து அடிமைகள் நலத்துறை அப்படிங்கிறத உருவாக்கி, அதுல கைத்தொழில்கள அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அரசு தொழிற்கூடங்கள்ல பணியமர்த்தியிருப்பாரு அப்படின்றத பார்த்தாச்சு. சோ இதுல ஒரு 12,000 பேர் இந்த 1,80,000 பேர்ல ஒரு 12,000 பேர் வந்து கைவினை கலைஞர்களா வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கானி ஜஹான் அப்படிங்கிறவர பத்தி நம்ம பார்த்தோம். ஃபெரோஷா துக்ளக் காலத்துல. என்ன அப்படின்னா, இவர் வந்து முகமது பின் துக்ளக்குடைய நண்பர்ன்னு சொல்லியிருப்பாங்க. முகமது பின் துக்ளக்குடைய நண்பர் தான் வந்து கான்-இ ஜஹான் அப்படின்னு பார்த்தோம். இவருடைய இயற்பெயர் வந்து கன்னு. இவர் வந்து பிறப்பால் பிராமணர். இவர் வாராங்கல் படையெடுப்பின் பொழுது இவர சிறைபிடிச்சுட்டு போவாங்க. டெல்லி சுல்தானிய அதாவது டெல்லிக்கு ப சிறைபிடிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக்குடைய நண்பர் ஆயிருவாரு. சோ முகமது பின் துக்ளக்குடைய இறப்பிற்கு அப்புறமா யார் அடுத்த அரியணை ஏறணுங்கிற ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட்ட காலகட்டத்துல, முகமது பின் துக்ளக்குடைய வாரிசான அவருடைய பையன் வந்து ரொம்பவே சின்ன பையனா இருப்பான். சோ அதனால அவன எப்படி ஏத்த முடியும் அரசணையில அப்படின்னு சொல்லிட்டு, இவரு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. யார அப்படின்னா, ஃபெரோஸ் துக்ளக். அதாவது முகமது பின் துக்ளக்குடைய சித்தப்பா பையன் ஃபெரோஸ் துக்ளக் வந்து அரசராகட்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருப்பாரு. சோ அவருடைய ஃபெரோஸ் துக்ளக் காலகட்டத்துல அவருடைய ஆட்சியில இந்த முகமது சாரி கானி ஜஹான் மக்பல் அவரு வந்து ஒரு உயர் அதிகாரிய உயர் பதவியில வச்சிருப்பாங்க. முதன்மை அமைச்சர் பதவியில வச்சிருப்பாங்க. இவர் எதற்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கீழ ஒரு 2000க்கும் மேற்பட்ட பெண் அடிமைகள வச்சிருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ இத நோட் பண்ணிக்கோங்க. கானி ஜஹான் மக்பல் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண் அடிமைகளை வைத்திருந்தார். கூற்று கேள்வியில கேட்பான். சோ அதனால மறக்காம பாத்துருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, கட்டிடக்கலைய பொறுத்தவரைக்கும் ஆ ஒண்ணு வந்து குத்புதீன் ஐபக் அவர்கள் கட்டுனது. அதாவது குத்புதீன் ஐபக் வந்து தில்லியில வந்து குதுப் மினாருக்கு பக்கத்துல குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிறத கட்டியிருப்பாரு. ஒரு இஸ்லாம் மஸ்ஜித். இத வந்து அவர் முழுமையா கட்டி முடிச்சிருப்பாரு. குத்புதீன் ஐபக் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித்த முழுமையா கட்டி முடிச்சிருப்பாரு. ஆனா குதுப் மினாருக்கு மட்டும் அடிக்கல் மட்டும் தான் நாட்டியிருப்பாரு. 1210ல போலோ விளையாட்டின் போது வந்து இறந்துருவாரு. சோ அதனால அவரால இந்த குதுப் மினார் வந்து பினிஷ் பண்ண முடியல. பட் இவருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த இல்துமிஷ் அவர்கள் வந்து அத கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது அதுக்கடுத்து அஜ்மீர்ல இருக்கக்கூடிய அஜ்மீர்னா ராஜஸ்தான்ல இருக்கிறது. அதாவது தில்லியில இருக்கிறது குதுப் மினார், குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். ஆனா அஜ்மீர்ல இருக்கிறது தான் வந்து அஜ்மீர் அத்வைத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்ஹை தின் ஹை சோப்ரா அப்படிங்கிற ஒரு கட்டிடம். இந்த 2 கட்டிடமே வந்து ஒரு சமண மட ஆலயம் மீது கட்டப்பட்டிருக்கும். இதுல இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் பத்தி இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. இது கேட்பாங்க. சோ கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சமண மட ஆலயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு இந்து கோவில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித்தாக மாறியது. அதாவது ஆரம்ப காலகட்டத்துல சமண மட ஆலயமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்து கோவிலா வந்து மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த இந்து கோவிலையுமே மஸ்ஜித்தா மாத்துனாங்க. அந்த மஸ்ஜித் தான் வந்து இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். ஓகேங்களா? அதே மாரிதான் இந்த அத்வைத்தின் சோப்ரா அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மசூதியாக மாற்றப்படுவதற்கு முன்பு ஒரு சமயன மட ஆலயமா வந்து இருந்திருக்கு. அதுக்கடுத்து இங்க குடுத்திருக்கிறது. இதுல வந்து டிஃபரெண்டா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த குதுப் மினார பொறுத்தமட்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்துமிஷ் கட்டி முடித்தபோது 72.5 மீட்டர் தான் உயரம் இருந்துச்சு. எது? குதுப் மினார். அப்ப குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, இல்துமிஷ். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, குத்புதீன் ஐபக். இதுவே குதுப் மினாரை பழுது பார்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபெரோஷா துக்ளக். ஓகேங்களா? சோ குத்புதீன் ஐபக்கால தொடங்கப்பட்ட இந்த குதுப் மினார் வந்து இல்துமிஷ் கட்டி முடிக்கும் பொழுது 72.5 மீட்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெரோஷா துக்ளக் காலத்துல அவர் வந்து பழுதணிக்கும் பணிகள் மேற்கொண்டப்போ 74 மீட்டரா வந்து அதோட உயரம் மாறுது. சோ இதுல 379 படிகள் இருக்கும். சோ இதுதான் இந்த ஹைட்டுக்கான காரணம். அது மட்டும் இல்லாம ஒரு சில இந்த வளைவா இருக்கு பாருங்க ஒவ்வொரு டர்ன்லயுமே. இத பத்தி எல்லாமே இங்க வந்து குடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணும் பெருசா இருக்காது. அதுக்கடுத்து இது கொஸ்டின் பார்ட். முதல் மெய்யான வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டது எதுன்னு கேட்பாங்க.
இந்தியாவுல முதல் மெய்யான வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்ட கட்டிடம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பால்பனுடைய கல்லறை. ஆக்சுவலா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த மெய்யான வளைவு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லைங்க, ஆர்க்கு. வளைவுனா ஆர்ச், வேற ஒண்ணும் இல்ல. இப்படி கரெக்டா எக்ஸாக்டா, அதாவது செமி சர்க்கிளா வரும்ல, ஒரு முனையில இருந்து இப்படி எக்ஸாக்டா இப்படி ஒரு வளைவு அப்படிங்கறது எப்ப கட்டினாங்க அப்படின்னா இந்த பால்பன் கல்லறையில தான் இந்த மாதிரி மெய்யான வளைவால கட்டியிருப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் கட்டலையா, இஸ்லாமிய இதுல இருந்திருக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு இந்த லைன் தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. I'll try the best. சோ இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அதாவது இப்படி இப்படி போயிருக்கும். ஆனா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வந்திருக்காது. ஒரு மாரி கர்வ் வர மாரி தான் கட்டியிருப்பாங்க. ஆனா கர்வோட கட்டியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ இந்த ஆர்க் வந்து கரெக்ட்டா கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால்பனுடைய கல்லறையில தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜிதுக்கு ஒரு நுழைவாயிலை யார் கட்டினாங்கன்னு கேட்பாங்க. அலாவுதீன் கில்ஜி. இல்லன்னா அலாவுதீன் கில்ஜி கட்டிய குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜிதின் நுழைவாயிலின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. அலை தர்வசா. இந்த குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித கட்டினதுன்னா குத்புதீன் ஐபக். அதோடைய நுழைவாயில கட்டினது அலாவுதீன் கில்ஜி. அப்ப அந்த நுழைவாயிலுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலைத்தர்வசா. ஓகேங்களா? இது எதற்கு பெயர் போனது அப்படின்னா முதல் உண்மையான கவிகைக்கு பெயர் போனது. கவிகைனா ஒண்ணும் இல்ல, டோம். எல்லாருக்கும் தெரியும் தானே டோம்னா? இதோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் டோம். சோ இந்த மாதிரி இந்த வளைவான கூடார மாதிரி ஒண்ணு முஸ்லிம்களோட இதுல இருக்கும். சோ அதுதான் வந்து டோம்னு சொல்லுவோம். அதுதான் கவிகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ முதல் உண்மையான கவிகை கட்டிடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த அலைத்தர்வசா. குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித்னு போட்டுறாதீங்க, அலைத்தர்வசா. அலைத்தர்வசால தான் முதல்ல இந்த டோம் ஸ்ட்ரக்சர் கரெக்டா எக்ஸாக்ட்டா கட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்படி அடுக்கி வச்ச மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது இங்க இருக்கானா? இல்ல. ஓகே. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் தலைநகர் தில்லியின் துக்ளகாபாத்தில் யமுனை நதியை தடுத்து ஒரு செயற்கை ஏரியை உருவாக்கி அதன் நடுவில் அமைத்திருந்த கோட்டையை குறிப்பிடத்தக்கதாகும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ஒண்ணும் பெருசாலாம் இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. நீங்க கியாசுதீன் துக்ளக் காலத்துல பாத்திருக்கலாம். கியாசுதீன் துக்ளக்கோட மகன் தான் யாரு? ஜுனா கான். ஜுனா கானோடைய பெயர் தான் என்னது? ஜுனா கானோட பெயர் தான், இன்னொரு பெயர் தான் என்னது? முகமது பின் துக்ளக். ஓகேங்களா? சோ இந்த முகமது பின் துக்ளக் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா கியாசுதீன் துக்ளக் வந்து படையெடுத்து போ வாராங்கல் மேல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு கியாசுதீன் துக்ளக். சோ இவர் வந்து இவரோட மகன் ஜுனா கானை வந்து வாராங்கல் மீது படையெடுத்து போ, அங்க போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு வான்னு அனுப்புவாரு. சோ அதாவது ஜுனா கானும் வந்து போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு பெரும் செல்வத்தோட திரும்பி வருவாரு. அந்த செல்வங்களை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா யமுனை நதியை தடுத்து நடுவுல ஒரு செயற்கை ஏரி மாதிரி உருவாக்கி அதுக்கு நடுவுல ஒரு கோட்டையை கட்டியிருப்பாங்க. இந்த கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா இவர்கள் நிர்மாணிச்சாங்கல்ல இந்த செல்வத்தை வச்சு ஒரு நகரம் நிர்மாணிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம், அந்த துக்ளகாபாத்ல தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக்குடைய கட்டிடங்கள், குறிப்பாக அவரது உல்லாச விடுதியான ஹவுஸ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அவருடைய உல்லாச விடுதி. சோ இது வந்து இந்திய சராசனிய அம்சங்களை கொண்டு இருக்கும். இதுல வந்து என்னன்னா இந்திய சராசனி அம்சங்களை ஒன்று விட்டு ஒன்று ஆனா அடுக்குகளில் இணைத்திருப்பது ஒரு ஒருங்கிணைப்பு உணர்வை காட்டுகிறதுன்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அடுக்குல வந்து இந்திய கட்டிடக்கலை பயன்படுத்திருக்காங்கன்னா அடுத்ததுல வந்து சராசனியா அம்சங்கள் கொண்ட மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த அடுக்குல அதுக்கு அடுத்து சராசனியா, இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இதா வந்து கட்டியிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த உணர்வை காட்டுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவர்கள் காலகட்டத்துல, அதாவது டெல்லி சுல்தானிய காலகட்டத்துல சிற்பங்கள், ஓவியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம் மதத்துல ஒரு விஷயம் என்னன்னா விலங்குகளையோ இல்ல மனித சித்திரங்களையோ அலங்கரிப்பது வந்து இஸ்லாமிய விரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இஸ்லாமிய இறையியல்ல வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க, இது வந்து இஸ்லாமிய விரோதம் அப்படின்னு சொல்லி. விலங்குகள் வந்து கட்டிடங்கள்ல பொறிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மனிதர்களுடைய உருவங்கள். ஆனா இந்துக்களுடைய இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழங்காலம் தொட்டே நம்ம என்ன பண்ணிருப்போம், சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்களா இருக்கும், பெண் உருவங்களா இருக்கும், அந்த மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி அலங்கரிக்கிறது இஸ்லாமிய இதுபடி தவறான ஒரு விஷயம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோட்டம் கொண்ட உருவங்களுக்கு பதிலா பூ மற்றும் இதர வேலைப்பாடுகளை வச்சு அழகுபடுத்திருப்பாங்க. சோ பூக்கள், வேற ஏதாவது ஒரு சில இதெல்லாம் வேற ஏதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து குரான் உரையெல்லாம் இருக்குல்ல, குரான் வாசகங்கள் இருக்குல்ல, அத கட்டிடங்கள்ல பொறிச்சிருப்பாங்க. சோ அது வந்து அரபிய சித்திர எழுத்துக்களை கொண்டு அந்த மாதிரி குரானுடைய வாசகங்களை வந்து கட்டிடங்கள்ல அமைத்து அழகு பார்த்திருப்பாங்க. அதுக்கடுத்து இசையும் நடனமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரபாப்
சாரங்கி போன்ற இசைக்கருவிகள் வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இஸ்லாமியர்கள் தான் வந்து இந்தியாவுல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இதுல இம்பார்ட்டன்ட்டானதுன்னா இந்த பாயிண்ட். இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விட மேம்பட்டது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அமீர் குஸ்ரு அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. அமீர் குஸ்ரு வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்திய இசைங்கிறது உலகத்திலேயே இருக்கக்கூடிய மத்த இசையை விட தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதுதான். அதுக்கு அடுத்தது சூஃபி துறவி ஃபிர்போதன் வந்து இந்த காலத்துல ஒரு மிக பெரும் இசைஞரா வந்து கருதப்பட்டிருக்காரு. ஃபெரோஸ் துக்ளக் இதுவுமே வந்து கொஸ்டின் பார்ட்டுங்க. இந்த ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இது கொஸ்டின் பார்ட். ஃபெரோஸ் துக்ளக் இசையில் காட்டிய ஆர்வம் ராக் தர்பன்கிற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு பெயர்த்ததன் மூலம் ஒத்திசைவிட்டு சென்றது. இது ஆக்சுவலி என்னன்னா ஃபெரோஸ் துக்ளக்கு இசையில ஆர்வம் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபெரோஸ் துக்ளக் காலத்திலேயே வந்து பார்த்தோம். சோ அவருடைய காலத்துலதான் ராக் தர்பன் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத இசை நூல் வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. இது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ராக் தர்பன்கிற சமஸ்கிருத நூல் எந்த சுல்தானின் காலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது, பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்க. ஃபெரோஸ் துக்ளக் காலத்துலதான் வந்து இந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யாருடைய காலத்துல கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ராக் தர்பன் அப்படிங்கிறது எந்த மொழி இசை நூல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சமஸ்கிருத மொழி இசை நூல். இது எந்த மொழிக்கு மொழிபெயர்த்தாங்கன்னா பாரசீகத்துல. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியோடைய அவையில இருந்த நடனக்காரர் யாருன்னு கேட்பாங்க. ஜலாலுதீன் கில்ஜியோடைய அவையில இருந்த நடனக்காரர் வந்து மிர் அஃப்ரோஸ் அப்படிங்கிறவரு. இசைஞர் யாருன்னா நுஸ்ரத் காட்டன் அவர்கள். ஓகேங்களா. சோ மியூசிஷியன்னு கேட்டாங்க அப்படின்னா நுஸ்ரத் காட்டன். இதுவே டான்சர்னு கேட்டாங்கன்னா மிர் அஃப்ரோஸ். இவங்க யாரோட அவையில இருந்தாங்க அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியோடைய அவையில இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இத பத்தி யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஜாவுத் பரணி அவர்கள் தான் சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி நுஸ்ரத் காட்டனும் மிர் அஃப்ரோஸும் வந்து ஜலாலுதீன் அவையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா ஷியாவுத்தீன் பரணி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இலக்கிய படைப்புகள் பொறுத்த வரைக்கும் அமீர் குஷ்ருவுடைய ஒரு படைப்பு. அமீர் குஷ்ருவுடைய படைப்பு இந்த நூல் 9 வாகனங்கள் அப்படிங்கிற நூல் வந்து யார் இயற்றினாங்கன்னு கேட்பாங்க. அமீர் குஷ்ரு. சோ இவர் வந்து தன்னோட 9 வாகனங்கள் இத வந்து அரபு மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல நூசிஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. நூசிஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அமீர் குஷ்ரு. இந்த நூல்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாருன்னா, தான் ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சோ தான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமிதம் கொண்டவர். இந்த நூல்கள்ல என்ன குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய வானிலை, இந்தியாவினுடைய மொழிகள், குறிப்பா வந்து சமஸ்கிருதத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்தியாவில் இருந்த கலைகளை பத்தி, இசைய பத்தி, இந்திய மக்களை பற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய சிறப்புகள், விலங்குகளை பத்தி கூட சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 வாகனங்கள் யார் இயற்றியதுன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் தமிழ்ல படிக்கிறவங்க இதை சேர்த்து படிச்சுக்கோங்க. நூஃபிசிர்னே கொடுப்பான். நூசிஃபிர் அப்படின்னு கொடுப்பாங்க. நூசிஃபிர் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டா அமீர் குஷ்ரு. நீங்க வந்து தமிழ்ல 9 வாகனங்கள் தான் எப்பவுமே கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. சம்டைம்ஸ் இப்படியும் கேட்பாங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, தான் ஒரு இந்தியன்னு சொல்லிக்கிறதுல பெருமை கொள்றேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம். சையத் நிசாமுதீன் யாரு? ஒரு கொல்லோச்சிய சிஸ்டியை சேர்ந்த சூஃபிசம் இதுல இருக்கக்கூடிய இரு பிரிவுகள்ல சிஸ்டி பிரிவை சேர்ந்தவர் தான் இந்த சையத் நிசாமுதீன் அப்படிங்கிறவரு. இந்த சூஃபி துறவி நிசாமுதீன் அவுலியாவுடைய உரையாடல்கள் வந்து எந்த நூல்ல கொண்டு இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபவாய்துல் ஃபவாத் அப்படிங்கிற நூல்ல தான் வந்து இவருடைய உரையாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்திருப்பாங்க. இதை யார் தொகுத்தாங்க அப்படின்னா அமீர் ஹாசன் அவர்கள் வந்து தொகுத்திருப்பாங்க. அமீர் ஹாசன் தொகுத்த நூல் ஃபவாய்துல் ஃபவாத். அந்த ஃபவாய்துல் ஃபவாத்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிசாமுத் அவுலியாவுடைய உரையாடல்கள் தான் வந்து தொகுத்திருப்பார். அதுக்கு அடுத்தது ஜாவத் பரணின், சம்சுதீன், அடுத்தது அப்துல் மாலிக் இஸ்லாமி இவங்க எல்லாமே வந்து டெல்லி சுல்தானி பீரியட்ல இருந்த முக்கியமான ஆசிரியர்கள், நூல் ஆசிரியர்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாரசீக உரைநடையின் ஆசான் யாருன்னு கேட்பாங்க. பாரசீக உரைநடையின் ஆசான் யாருன்னா ஜியாவுத் பரணி அவர்கள் தான் வந்து பாரசீக உரைநடையின் ஆசான். அதுக்கடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா, ஜலாத்தின் என்ற தனது கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமி கஜனவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலான இஸ்லாமிய ஆட்சியினுடைய வரலாற்றை பத்தி சொல்லிருப்பாங்க. யாருன்னா அப்துல் மாலிக் இஸ்லாமி அப்படிங்கிறவரு தன்னுடைய கவிதை தொகுப்பு, அந்த கவிதை தொகுப்புக்கான பேர் என்னன்னா
உஃப்தா உஸ் ஜலாதீன் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. இதுல என்ன எதை பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கஜனவிய காலத்துல இருந்து முகமது பின் துக்ளக் காலம் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த வரலாற்றை வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ அப்ப ஆஹ் ஃபுதூஸ் சலாதீன் அப்படிங்கிற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்துல் மாலிக் இஸ்லாமி அவர்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாரசீக சொற்களுக்கு நிகரான ஹிந்தாவி சொற்களை வந்து கொண்ட அகராதிகள் வந்து தொகுக்கப்படுது. அதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்ருதீன் கவாஸ் பக்ருதீன் கவாஸ் அவர்கள் இயற்றியதுதான் வந்து ஃபரங்கி கவாஸ். பக்ருதீன் கவாஸ், ஃபரங்கி கவாஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது முகமது ஷதியா இயற்றியது வந்து என்னன்னா, மஃப்தஜு உல் ஃபுஅத் ஜலாமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? மஃப்தஜு உல் ஃபுஅத் ஜலாமா. இந்த ரெண்டுலயுமே வந்து பாரசீக சொற்களுக்கு நிகரான ஹிந்தாவி சொற்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கிளிநூல் எனும் துதி நமக என்ற ஜியான் நக்ஃபசி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளின் தொகுப்பாகும். ஆக்சுவலா என்னன்னா, கிளிநூல் அல்லது எனும் துதி நமக அப்படிங்கறத வந்து ஜியான் நக்சபி அப்படிங்கிற ஒரு பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. ஆனா இந்த நூலுடைய முதல் தொகுப்பு எதுல இருந்திருக்கும் அப்படின்னா, சமஸ்கிருத கதை தொகுப்பு. இததான் வந்து இவர் பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது மகாபாரதமும் ராஜதரங்கினியும் கூட பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. யாரோட காலத்துல? டெல்லி சுல்தானியர்கள் காலத்துல இது பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா இந்த ஒரு விஷயம். இது ஆக்சுவலா இந்தியர்கள் பத்தி குறிப்பிடக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? 1676, அதாவது தில்லியில 1776ல செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாலம் பவோலி அப்படிங்கிறது. இந்த பாலம் பவோலியில என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, சுல்தான் பால்பனுடைய நல்லாட்சியின் காரணமா விஷ்ணு பகவான் வந்து எந்த கவலையுமே இல்லாம பார்க்கடல்ல துயில் எழாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பால்பன் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால விஷ்ணு பகவான் வந்து பார்க்கடல்ல நிம்மதியா துயில் எழாரு, தூங்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுல சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பாலம் பவோலி கல்வெட்டு. இது வந்து செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இது இருந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1776. ஓகேங்களா? அடுத்தது ஸ்ரீவாரா கதா கௌடக என்ற தமது நூலில் யூசப் சூலைகாவின் கதையை ஒரு சமஸ்கிருத காதல் பாடலாக சேர்த்திருக்கிறார். அதாவது ஜுவாரா கதா கௌடா அப்படிங்கிற நூல்கள்ல யூசப் சுலைகா வந்து கதையை வந்து ஒரு ஒரு ஸ்வாரா வந்து கதா கௌடா அப்படிங்கிற தன்னோட நூல்ல யூசுப் சுலைகாவுடைய கதையே ஒரு காதல் பாடலா எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது காஷ்மீர் அரசர்களின் வரலாற்றான ஜைனவிலாஸ் நூலை இயற்றுவதற்கு பட்டவதாரா ஷானாமா எனும் ஃபிர்தௌசி நூலை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார். அதாவது ஷானாமாங்கிறது வந்து ஃபிர்தௌசியோடைய ஒரு நூல். இதை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு காஷ்மீரோடைய அரசர்களுடைய வரலாற்றை வந்து சைனவிலாஸ் அப்படிங்கிற நூலை வந்து பட்டவதாரா அப்படிங்கிறவர் இயற்றிருப்பாரு. புரிஞ்சுங்களா? அதாவது சானாமாங்கிற ஃபிர்தௌசியோடைய நூலை முன்மாதிரியா எடுத்து பட்டவதாரா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா சைன விலாஸ் அப்படிங்கிற ஒரு நூலை ஏற்றிருப்பாரு. அந்த சைன விலாஸ் அப்படிங்கிறது என்னன்னா காஷ்மீர் அரசர்களுடைய வரலாறு பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது இது முக்கியமான ஒரு பாயிண்ட். 712 சிந்து பிரதேசத்தின் மீது முகமது பின் காசிம் படையெடுப்பு. இது கேட்பாங்க, முகமது பின் காசிம் படையெடுத்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. கிபி 712. இதுல இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவின் மீது முதலில் படையெடுத்த இஸ்லாமிய ஆட்சியாளர் யாருன்னு கேட்டாங்க. அது வந்து முகமது பின் காசிம். எல்லாருமே ஹஜஸ் பின் யூசப்னு சொல்லுவீங்க. ஹஜஸ் பின் யூசப் கிடையாது. ஹஜஸ் பின் யூசப் வந்து முகமது பின் காசிம படையெடுத்து போன்னு தான் சொல்லுவாரே தவிர அவரு இங்க படையெடுத்துட்டு வந்திருக்க மாட்டார். அதனால முதல்ல இந்திய ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளர் யார் இந்திய பகுதி மேல படையெடுத்தாங்க அப்படின்னா முகமது பின் காசிம் அவர்கள் தான். சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம், வேற எதுவுமே கிடையாது. எப்பவுமே நான் பாட சுருக்கம் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த பாட சுருக்கம்லாம் ஒண்ணும் பெருசா இம்பார்ட்டன்டா கொடுக்கல. முன்னாடி படிச்ச அதே விஷயம் தான் இங்க இருக்கு. புக்காக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் அரபி படையெடுப்பின் போது சிந்து அரசர் யார்? அதாவது 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னா என்னது? 701 இருந்து 800 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் 8ஆம் நூற்றாண்டு. அப்ப 712ல யாரு இந்தியா மீது, அதாவது சிந்து மீது படையெடுத்து வந்தாங்கன்னா
முகமது பின் காசிம் அவர்கள் படையெடுத்து வந்தாங்க. ஆனா அப்ப சிந்துவுடைய அரசரா யார் இருந்திருப்பாருன்னா தாகிர் அவர்கள். கொஸ்டினை தெளிவா பார்த்துட்டு அப்புறமா ஆன்சர் போடுங்க. ஏன்னா எடுத்த உடனே சிந்து மீது படையெடுத்தவர்னு உடனே முகமது பின் காசிம்னு போட்டுருவோம். ஆனா 8ஆம் நூற்றாண்டில் அரேபிய படையெடுப்பின் போது சிந்து அரசர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க, தாகிர் அவர்கள். கஜினி மாமுது இந்தியாவினுள் எத்தனை முறை ராணுவ தாக்குதல்னா 17 முறை ராணுவ தாக்குதல் நடத்திருக்காங்க. பாலம் பவோலி கல்வெட்டு எந்த மொழியில் இருந்தது? இங்கதான் பார்த்தோம். பாலம் பவோலி கல்வெட்டு இங்க பாருங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்கான். ஆனா நம்ம இது மட்டும் படிச்சுட்டு போவோம். செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு 1876 சுல்தான் பால்பனுடைய நல்லாட்சியை பத்தி சொன்னதுன்னு மட்டும் தான் பார்ப்போம். இந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறத நோட் பண்ண மாட்டோம். ஆனா இங்க நோட் அந்த பிராக்கெட்டை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலம் பவோலி கல்வெட்டுங்கிறது சமஸ்கிருத கல்வெட்டு. ஓகேங்களா? இது எதை யார பத்தி சொல்லிருப்பாங்கன்னா பால்பனையுடைய நல்லாட்சியை பத்தி சொல்லிருப்பாங்க. உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவிலை கட்டியவர்கள் யாருன்னா சந்தேலர்கள். இங்க சண்டேலர்கள்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்லேஷன் வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மம்லுக் என்ற பெயர் ஒரு டேஸுக்கான அரபு தகுதி சுட்டாகும் அப்படின்னா மம்லுக்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இபன் பத்துதா ஒரு டாஸ் நாட்டு பயணி. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த இபன் பத்துதா பத்தி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரஷ்யாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அரச பரிவாளங்கள் சூழ ஆண்கள் மாதிரி குதிரை மேல சவாரி செஞ்சாங்க. தன்னோட முகத்துக்கு திரையிடலை அப்படின்னு சொன்னது யாருன்னா இபன் பத்துதா அவர்கள் தான். சோ இவர் யாருன்னா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. அதுக்கு அடுத்தது அரச பதவியை விடுத்து தில்லியில் விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆலம் ஷா. இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சையது வம்சத்தை சேர்ந்தவர். இந்த டெல்லி சுல்தானி ஆட்சி காலத்துல 5 வம்சங்கள் இருப்பாங்க. அந்த 5 வம்சங்களும் தானா வந்து எனக்கு இந்த பதவி வேணா நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னு ஒரு அமைதி வாழ்க்கையை கடைபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலம் ஷா அவர்கள். அடுத்தது இங்க ஒரு பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திரங்கிறவர் யாருன்னா தேவகிரியோட அரசர் தான் வந்து ராமச்சந்திரன். அதுக்கு அடுத்தது கானி ஜஹான் அப்படிங்கிறவர் யாரு? வாராங்கல்ல இருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த கானி ஜகான். ஞாபகம் இருக்கா? கானி ஜகான் அப்படிங்கிறவர் தான் வந்து கண்ணுங்கிற இயற்பெயர் கொண்ட ஒரு பிராமணர். இவர் வந்து வாராங்கல் படையெடுப்பின் போது சிறைப்பிடித்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா. அப்ப வாராங்கல் படையெடுப்புனா வாராங்கல்ல இருந்தவர்கள் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காகத்தியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாராங்கல்ல இருக்கவங்கள காகத்தியஸ். அப்ப இவர் ஒரு காகத்தியர். அதுக்கு அடுத்தது மாலிக் முகமது ஜெய்சி. இந்த மாலிக் முகமது ஜெய்சி எழுதினதுதான் பத்மாவத் கதைகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த பத்மாவத் நூலை இயற்றியவர் யாருன்னா மாலிக் முகமது ஜெய்சி. இது பாருங்க உங்களுக்கு அங்க எங்கேயுமே கிடையாது. ஆனா இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அதனால ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது மன்மந்திர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ராஜா மான்சிங் கட்டினதுதான் வந்து இந்த மன்மந்திர் அப்படிங்கிறது. மன்மந்திர்ங்கிறது ஒரு கட்டிடக்கலையில சிறப்புமிக்க ஒன்று. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அப்ப ராமச்சந்திரங்கிறது 4th ஒன். அப்ப 4th ஒன் இங்கதான் இருக்கு. கானி ஜகான் காகத்தியர் 1 4 1. மாலிக் முகமது ஜெய்சிங்கிறது பத்மாவத் கதைகள். அப்ப 2. மன்மந்திர்ங்கிறது மான்சிங் ராஜா மான்சிங் கட்டின ஒரு கட்டிடக்கலை சிறப்பு. அப்ப இது வந்து 3வது இருக்கிறது. அப்ப 4 1 2 3ங்கிறதா சரியான விடை. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு டெல்லி சுல்தானியம் பத்தி நீங்க படிக்க வேண்டிய 2 புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 7th ஸ்டாண்டர்ட், இன்னொன்னு வந்து 11th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட் ஒரே வீடியோவா கொடுத்தாச்சு. அது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டா இருக்கும். பகுதி 1 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த சிந்து மீது அரபு படையெடுப்பு தான் வந்து முதல் பார்ட்ல பார்த்திருப்போம். சோ இதுலதான் வந்து முகமது கோரி அவர்கள் பத்தி பார்த்தோம். கஜினி மாமுதுவை பத்தி பார்த்தோம். முகமது பின் காசிமுடைய படையெடுப்புகள் பத்தி ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதுக்கடுத்து செகண்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடிமை வம்சம், துக்ளக் வம்சம், கில்ஜி வம்சம் இவர்களை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்போ 3வதா இந்த பார்ட்ல இவங்களுடைய நிர்வாகம் பத்தி பார்த்தோம். இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அண்ட் புக் பேக் என்ன அப்படிங்கறதான் பார்த்தோம். சோ இதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. இது வந்து 12th எத்திக்ஸ் புக்லயுமே இருக்கும். இங்க பாருங்க. இது வந்து 12th எத்திக்ஸ் புக்ல இருக்கக்கூடியது. இதுலயுமே வந்து டெல்லி சுல்தானியர்களோட பண்பாடுகள், ஆட்சி முறை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஆட்சி பிரிவுகள் பத்தி, அமைச்சர்கள் பத்தி டீட்டெயில்டா உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா இங்கதான் இருக்கும். உங்களுக்கு 7thலயோ 11thலயோ உங்களுக்கு இதை பத்தி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. சோ இங்கதான் கொடுத்திருப்பாங்க. அதனால இதையும் சேர்த்துதான் நீங்க படிக்கணும். சோ இதை நம்ம வந்து செப்பரேட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? 12thல கொடுத்திருக்கிறத பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். சோ அடுத்த வீடியோல 12th எத்திக்ஸ் புக்ல கொடுத்திருக்க டெல்லி சுல்தானியத்தை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.